பன்னீர் வச்சு ஒரு முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரே ஒரு முட்டை தான் எடுத்திருக்கோம். அதை பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு 3 பீஸ் பன்னீர் அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயில் அப்படியே நல்லா வதக்கி பொரித்து எடுத்துக்கணும். அதே எண்ணெயில் கொஞ்சம் ஜீரகம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதையெல்லாம் போட்டு வதக்கிட்டு ஒரு பாதி வெங்காயம், பாதி தக்காளி இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அதோட கொஞ்சம் கொத்தமல்லி, மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாமே ஒரு அரை ஸ்பூன் தான். இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வதக்கின பிறகு நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதையும் பொரித்து எடுத்துக்கணும். அதோடு நமக்கு லாஸ்ட்டாக பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பன்னீரை போட்டு ஃப்ரை பண்ணி லைட்டாக அது ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம். அதனால் லைட்டாக வதக்கி விட்டுட்டு எடுத்துகிட்டு நம்ம சாதத்து கூட இதை சாப்பிட்றதுக்கு இந்த பன்னீரும் முட்டையும் சேர்ந்தது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.